அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மாஸ்டர் கிளாஸில் 8th 9th 10th சயின்ஸில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி சார்ந்த சயின்ஸில் ஒரு டாபிக் ஒளியியல், அதாவது சவுண்டு பற்றி. இந்த 3 ஸ்டாண்டர்டில் இருந்து நம்ம எப்பவும் போல் 360 டிகிரி முக்கியமான பாயிண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஒரு 50 வினாக்கள் என்னங்கிறது வீடியோ முடிவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒளியியல் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒளியின் அடிப்படை என்ன, அலைப்பண்புகள் என்னென்னங்கிறத பாருங்க. ஒளி எப்படி உருவாதல்? ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் போதுதான் ஒளி உருவாகிறது. அப்போ ஒரு பொருள் அதிர்வுற்றா ஒளி ஏற்படுகிறது. அதிர்வு ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம்தான் அதிர்வு என அழைக்கப்படுகிறது. ஊடகம், அதிர்வுகள் எந்த பொருளின் வழியே கடத்தப்படுகிறதோ அதுதான் ஊடகம் என அழைக்கப்படுகிறது. ஒளி என்பது ஒரு வகை இயற்கையான ஆற்றல். அது பரவ ஊடகம் தேவை. அப்போ ஒளி பரவ என்ன வேணும்? கண்டிப்பாக ஒரு ஊடகம் இருந்தால் தான் ஒளி பரவும். முக்கிய நிபந்தனை என்னன்னு பாருங்க. ஒளி வெற்றிடத்தில் பரவ முடியாது. கேட்கப்பட்ட கேள்வி. ஒளியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருளில் அதிகம், வாயுக்களில் மிக குறைவு. அப்போ பார்த்தீங்கன்னா திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள். இதில் திடப்பொருள் அதிகமாக இருக்கும். திடப்பொருளை காட்டிலும் திரவங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாயுக்களில் மிக குறைவாக இருக்கும். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 1877 கண்டுபிடித்தார். ஒளியின் வேகம் இது V என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒளியானது ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு தான் ஒளியின் வேகமாகும். வேக சமன்பாடை பார்த்தீங்கன்னா VN லேண்டா, இந்த லேம்டாங்கிறது இந்த சிம்பலில் வரும். V = n லேம்டா. இங்கு n என்பது அதிர்வெண், லேம்டா என்பது அலைநீளத்தை குறிக்கும். அப்போ V = n லேம்டாவில் n என்பது அதிர்வெண், லேம்டா என்பது அலைநீளத்தை குறிக்கும். அலைநீளம் லேம்டான்னா என்ன? ஒரு கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையிலான தூரம் தான் அலைநீளமாகும். ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையேயான தூரம் தான் அலைநீளம். இது கிரேக்க எழுத்தால் லேம்டா என்றும் மீட்டர் என்ற அலகாலும் குறிக்கப்படுகிறது. அலைநீளம், ஒளியோட அலைநீளம். இதில் பார்த்தீங்கன்னா ஒளி பரவ கண்டிப்பாக ஒரு ஊடகம் தேவைங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ஒளி வெற்றிடத்தில் பரவ முடியாது. ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் தான் அதிர்வு எனப்படும். ஒரு பொருள் அதிர்விற்கு உட்படுத்தப்படும் போது தான் ஒளி உருவாகிறது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வைங்க. அதிர்வெண் அப்படின்னா என்ன? ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண். இது n என்ற எழுத்தால் அளக்கப்படுகிறது. n என்ற எழுத்தாலும், அதாவது அதிர்வெண்ணோட அலகு ஹெட்ஸ் ஆகும். இது முக்கியமானது, இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அதிர்வெண் n என்ற எழுத்தாலும் அதனுடைய அலகு ஹெட்ஸ் ஆகும். ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் அதிர்வெண் ஆகும். வெப்பநிலையில் ஒளியின் விளைவு எப்படி இருக்கும்? எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் அதிகரிக்கும். 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆகும். இதே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றின் ஒளியின் வேகம் பார்த்தீங்கன்னா 344 மீட்டர் செகண்ட் பவர் -1 இருக்கும். அப்போ எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிச்சா ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். இது குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஈரப்பதத்தின் விளைவு. காற்றில் உள்ள நீராவியின் அளவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஈரப்பதம். ஈரப்பதம் குளிர்காலத்தில் குறைவாக இருக்கும், கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. அப்போ ஈரப்பதம் அந்த காற்றில் அதிகமாக இருந்தால் ஒளியின் வேகமும் அதிகமாக இருக்கும். இதுவும் முக்கியமான பாயிண்ட். அலை இயக்கம் மற்றும் வகைகள். ஒளி இது எப்படி பரவுது? ஒளி என்பது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலை வடிவில் பரவுகிறது. ஒளி அலை இயக்கத்தின் பண்புகள் என்ன? அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது, துகள்கள் இடம்பெயர்வதில்லை. இப்போ ஒரு துகள் அதிர்வுற்றா அதனுடைய சவுண்டு தான் இடம்பெயரும். அந்த துகள் அதிர்வுற்றுட்டு அந்த இடத்துலையே தான் இருக்கும். அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வுறும் துகளின் திசைவேகத்தில் இருந்து வேறுபட்டுள்ளது. இதெல்லாம் அலை இயக்கத்தின் பண்புகள்.
இயந்திர அலை பரவுவதற்கு நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் குறைந்த உராய்வு இயந்திர அலை பரவுவதற்கு தேவைப்படுகிறது. இயந்திர அலை வகைகளை 2 வகையா பிரிக்கலாம். குறுக்கலை, நெட்டலை. குறுக்கலைனா என்ன? துகள்கள் அதிர்வுறும் திசை அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். அதைத்தான், அதாவது துகள்கள் அதிர்வுறும் திசை அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருந்தா குறுக்கலை. உதாரணமா கம்பிகளில் உருவாகும் அலைகள், ஒளி அலைகள், திட மற்றும் திரவங்களில் மட்டுமே குறுக்கலை உருவாகும். இது முக்கியமான பாயிண்ட். திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாகும். நெட்டலை, துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறுகின்றன. இதற்கு உதாரணமா நீரூற்றுகளின் அலைகள், ஊடகத்தில் பரவும் ஒளி அலைகள், திட, திரவ மற்றும் வாயுக்களிலும் என்ன அலை உருவாகும்? நெட்டலை உருவாகும். குறுக்கலை என்ன பார்த்தோம்? திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாகும். திட, திரவ மற்றும் வாயுக்களில் உருவாகுவது நெட்டலை ஆகும். நெட்டலை எப்படி இருக்கும்? துகள்கள் அலைபரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறுகின்றன. நில அதிர்வியல், பூகம்பத்தின் போது நெட்டலைகள் உருவாகின்றன. பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் பரவும் நில அதிர்வு அலைகளை ஹைட்ரோபோன் மற்றும் நில அதிர்வு அலைவு மூலம் நாம் அறிய முடியும். நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியல் பிரிவு தான் நில அதிர்வியல் ஆகும். நில அதிர்வியல் பூகம்பத்தின் போது நெட்டலைகள் உருவாகின்றனங்கிறத நோட் பண்ணி வைங்க. அந்த அலைகளை ஹைட்ரோபோன் மற்றும் நில அதிர்வு அளவை மூலம் நாம் கணக்கிட முடியும். சிறப்பியல்புகள், அதிர்வெண்ணோட வகைகள் மற்றும் இசைக்கருவிகள் இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். உரப்பு அப்படின்னா லவுட்னஸ். மெல்லிய ஒளியை உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுத்த உதவுகிறது உரப்பு. இந்த உரப்பு எதை பொறுத்ததுன்னா வீச்சை பொறுத்தது. வீச்சு அதிகமானால் ஒளி சத்தமாகவும், வீச்சு குறைந்தால் ஒளி மெல்லியதாகவும் இருக்கும். உரப்போட அலகு டெசிபல் என்ற டிபி. டெசிபல் என்ற அலகால் உரப்பு அளக்கப்படுகிறது. வீச்சு இது ஏ என்ற எழுத்தால் அளக்கப்படுகிறது. அதிர்வுறும் துகள் மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி தான் வீச்சு ஆகும். அதிர்வுறும் துகள் மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. வீச்சோட அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருதி, பிச். தளர்வான மற்றும் கீச்சிடும் ஒலியை வேறுபடுத்துவது சுருதியாகும். அதிர்வெண் அதிகமானால் சுருதி அதிகமாக இருக்கும். அதிக சுருதி கொண்டதுக்கு உதாரணமா விசில், மணி, புல்லாங்குழல், வயலின் இதெல்லாம் நம்ம உதாரணமா சொல்லலாம். குறைந்த சுருதி என்னவா இருக்கும்? சிங்கத்தின் கர்ஜனை, மத்தளத்தின் ஓசையெல்லாம் குறைந்த சுருதி கொண்டது. அப்போ அதிர்வெண் அதிகமானால் சுருதி அதிகமாக இருக்குங்கிறத நோட் பண்ணி வைங்க. அதோட தரம், ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்த அறிய உதவுவது தான். அதாவது அந்த குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்தி அறிய உதவ முடியும். அதிர்வெண் அடிப்படையில் ஒளியின் வகைகள், இது முக்கியமான ஒரு கேள்வியா அடிக்கடி கேட்டிருக்காங்க. கேட்கக்கூடிய ஒளி 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான ஒளி, அதற்கு பெயர் தான் சோனிக் ஒளி. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே அல்லது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள ஒளியை மனிதர்களால் கேட்க முடியாது. இப்போ மனிதர்களால் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான ஒளியைத்தான் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தால், அதே மாதிரி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் மனிதர்களால் கேட்க முடியாது. இதைத்தான் கேட்கக்கூடிய ஒளின்னு சொல்லுவோம். குற்றொளி, இன்ஃப்ராசோனிக். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி, அதுதான் குற்றொளி. இது மனிதரால் கேட்க முடியாது. நாய், டால்பின் போன்றவை இந்த குற்றொளியை கேட்க முடியும். குற்றொளியை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா, கண்காணிப்பு அமைப்புகளில் பயன்படுத்த முடியும். மனித இதய அமைப்பை அறிய இந்த இன்ஃப்ராசோனிக் பயன்படுகிறது. அப்போ 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி தான் குற்றொளி. இது மனிதனால் கேட்க முடியாது. மீயொலி, அல்ட்ராசோனிக். இதை என்ன சொல்லுவோம்? 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி மீயொலி. வவ்வால்கள், நாய்கள், டால்பின்களால் இந்த மீயொலியை கேட்க முடியும். அப்போ குற்றொளி, மீயொலி எல்லாம் நாய், டால்பின் போன்றவற்றால் உணர முடியும். இதான் அதிர்வெண் அடிப்படையில் ஒளியின் வகைகள். இது முக்கியமான ஒளி. கேட்கக்கூடிய சோனிக் ஒளினா என்ன, குற்றொளினா என்ன, மீயொலிங்கிறத நோட் பண்ணி வைங்க. இதனுடைய பயன்கள், அதாவது மீயொலியோட பயன்கள் சோனோகிராம், சோனார், கடலின் ஆழம், நீர்மூழ்கி கப்பல், இதையெல்லாம் அறிய இந்த சோனார் பயன்படுகிறது. பாத்திரம் கழுவும் இயந்திரம்,
கால்டன் விசில் நாய்களுக்கு பயிற்சி அளிக்க, இதெல்லாம் வந்து அந்த ஒலியை பயன்படுத்தி. வௌவால்கள் அலறும் போது மீயொலியை உருவாக்குகின்றன. வௌவால்கள் அலறும் போது எந்த வகை ஒலியை உருவாக்குகின்றன? மீயொலி. இசைக்கருவிகளில் இது பேசிக்காக காற்று கருவிகள், நாணல் கருவிகள், கம்பி கருவிகள், தாள வாத்தியங்கள்னு 4 வகையாக. காற்று கருவிகளுக்கு எக்காலம், புல்லாங்குழல், செகனாய், சாக்ஸ்போன் போன்றவற்றை சொல்லலாம். நாணல் கருவிகள் ஹார்மோனியம், வாயிசை கருவி. கம்பி கருவிகளில் வயலின், கித்தார், சித்தார் போன்றவையாகும். தாள வாத்தியங்களில் மத்தளம், தபேலா போன்றவை தாள வாத்தியங்கள். ரெசனேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றுப்பெட்டியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சவ்வு தான் ரெசனேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. மனித குரல் மற்றும் காது ஒலி மாசுபாடு. இது மனித செவியில் என்னென்ன அந்த சவ்வு எலும்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். மனிதனின் ஒலி உருவாதல். தொண்டையில் உள்ள லாரிங்ஸ் குரல் ஒலிப்பெட்டி மூலம் அந்த ஒலி உருவாகிறது. குரலநாண்கள் இடையே காற்று செல்லும் போது அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குகிறது. அப்போ தொண்டையில் உள்ள லாரிங்ஸ் மூலம்தான் மனிதனுக்கு குரல் உருவாகிறது. காது இயங்கும் முறை. காதில் செவிக்குழாய், அடுத்ததுலேருந்து செவிப்பறைக்கு போகும். செவிப்படையில் டிம்பானிக் சவ்வுன்னு இருக்கு. அதில் உள்ள சிற்றெலும்புகள் உட்செவியின் சிறப்பு செல்கள். அது என்ன பண்ணும்? மின் சமிக்சைகளாக மூளைக்கு அனுப்புகிறது. அதனால தான் நம்ம வந்து காதால் அந்த ஒலியை வந்து உணர முடியும். இரைச்சல் மற்றும் மாசுபாடு. காதுக்கு மகிழ்ச்சி தராத ஒலியைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரைச்சல். தொழிற்சாலைகளே முதன்மை காரணமாக மாசுபாட்டுக்கு, அதாவது ஒலி மாசுபாட்டுக்கு தொழிற்சாலைகளே முதன்மை காரணம். இதனால என்னென்ன பாதிப்புகள்? எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம், தலைவலி, தூக்கமின்மை, செவிப்புலன் இழப்பு, மாரடைப்பு, மயக்கம், கவனின்மை, உயர் ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுகின்றன. இதற்கு கட்டுப்பாடாக என்ன பண்ணலாம்? ஒலிபெருக்கி கட்டுப்பாடு விதிக்கலாம். வாகனங்களில் ஒலியை குறைக்கும் சாதனங்கள், ஹாரனை தவிக்கலாம். தொழிற்சாலைகளை சுற்றி பசுமையான நடைபாதைகள், காது பாதுகாப்பன்கள், மரங்கள் நடுதல், திரைச்சேலைகள், இதையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினா ஒலி மாசுபாட்டை குறைக்க முடியும். காது கேளாமை. காது கேளாமையோட அறிகுறிகளாக என்னாகும்? காது வலி, மெழுகு அல்லது திரவம் தொடர்ந்து ஒலிப்பது போன்ற உணர்வு. காரணங்கள் பார்த்திங்கன்னா வயது முதிர்வு, காதில் தொற்று ஏற்படலாம், மருந்துகள், மரபணு கோளாறு, தலையில் அடி, இரைச்சல், இதெல்லாம் வந்து காது கேளாமைக்கு ஒரு காரணங்களாக உள்ளன. அடுத்தது பார்த்திங்கன்னா அலை வரைவிலக்கணம் மற்றும் திசை வேகம். ஒலி அலைகள். பொருட்கள் அதிர்வடைவதால் ஒலி உண்டாகின்றன. கண்டிப்பாக ஊடகம் தேவை, வெற்றிடத்தில் பரவாது. நெட்டலைகள். இதோட ஊடக துகள்கள் சமநிலை புள்ளியிலிருந்து முன்னும் பின்னுமாக அதிர்வுறும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னோக்கி செல்வதே இல்லை. நெடுக்கம். துகள்கள் அருகருகே இருக்கும் பகுதி தான் நெருக்கம் அல்லது இறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நெகிழ்வு அல்லது தளர்ச்சி. குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி தளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. இது இந்த அலை வரையறையில் உங்களுக்கு நெடுக்கம்னா இறுக்கம், துகள்களுக்கு அருகருகே இருக்கும் பகுதி. நெகிழ்வுனா குறைந்த அழுத்தம் உள்ள பகுதியாகும். அலை அளவீடுகள். இதில் பார்த்ததுதான் வீச்சு. நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும் இடப்பெயர்ச்சி வீச்சு. அதனுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். அதிர்வெண். ஒரு நெடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகள். இதனுடைய எஸ்ஐ அலகு ஹெர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். அலைவு காலம். இது டி என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம்தான் அலைவு காலம். இதனுடைய எஸ்ஐ அலகு வினாடி. டி மற்றும் என் எதிர் விகிதத்தில் உள்ளன. அதாவது அதிர்வெண் மற்றும் அலைவு காலம் வந்து எதிர் விகிதத்தில் உள்ளன. அப்போ அலைவு காலம்னா ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம்தான் அலைவு காலம். அதற்குடைய எஸ்ஐ அலகு வினாடியாகும். அலை நீளம். லேம்டா பார்த்தோம். 2 நெருக்கங்கள் அல்லது நிகழ்வுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அலைநீளம். இதனுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். திசைவேகம். ஒரு வினாடியில் ஒளி அலை கடக்கும் தொலைவு தான் திசைவேகம். இதனுடைய எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1. அதாவது இப்போ பார்த்ததான் v = n லேம்டா அல்லது v = λ/t என்று திசைவேகம் குறிக்கப்படுகிறது. இதெல்லாம் குரூப் 2 சார்ந்து ஒரு முக்கியமானதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்ததான். வீச்சுன்னா என்னன்னு பார்த்தோம். அதிர்வெண், அலைவு காலம், அலைநீளம், திசைவேகம். இது வந்து இந்த 9th புக் வர்றப்ப எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி பவர் -1. v = n லேம்டா தான் பார்த்தோம். அல்லது v = λ/tங்கிறது
அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படி வரும். ஒளியின் பண்புகள் மற்றும் ஊடக வேகம். ஒளிச்செறிவு அப்படின்னா என்ன? ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியாக செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு தான் ஒளிச்செறிவு. அதனுடைய அலகு டெசிபல்னு பார்த்தோம். இது சார்ந்துள்ள காரணிகள்லாம் வீச்சு, தொலைவு, பரப்பு, அடர்த்தி, அதிர்வெண்ணை, இந்த காரணிகளை எல்லாம் சார்ந்தது ஒளிச்செறிவு. சுருதி ஒரு கனத்ததா அல்லது கீச்சலானதா என அறிய உதவுது சுருதி. அதிக சுருதியாக இருந்தால் கீச்சல் இருக்கும், குறைந்த சுருதியாக இருந்தால் கனத்து இருக்கும். ஒரே உரப்பு மற்றும் சுருதி கொண்ட இரு ஒலிகளை வேறுபடுத்துவது தரம்னு பார்த்தோம். தொனி ஒரே ஒரு அதிர்வுகண் கொண்ட ஒளிதான் தொனி. இதில் இசை குறிப்பாக பல்வேறு தொனிகளின் தொகுப்பு தான் இசை குறிப்பாக எடுக்கப்படுகிறது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரகாம் பெல் ஆவார். ஊடகங்களின் வேகம், அதாவது திடநிலையில் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு திடம், திரவ, வாயு நிலையில் திடத்தில் அதிகமாக இருக்கும், திரவத்தில் கொஞ்சம் கம்மி, வாயில் அதை விட கம்மியாக இருக்கும். காற்றில் 0 டிகிரி செல்சியஸில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் செகண்ட் பவர் -1ஆகவும் 25 டிகிரி செல்சியஸில் 346 மீட்டர் செகண்ட் பவர் -1ஆக இருக்கும். நீரில் காற்றில் இருப்பதை விட 5 மடங்கு வேகமாக பரவும். மீயொலி வேகம் மற்றும் ஒளி முழக்கம். காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் பொருள் செல்லும் போது அது மீயொலி எனப்படும். துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், இதனால் ஏற்படும் கூர்மையான ஒளி தான் ஒளி முழக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மீயொலி, குற்றொலி பார்த்தோம். அதில் அதிவேகத்தில் பொருள் செல்லும் போது ஏற்படும் ஒளியாக மீயொலிய வகையை சாரும். அதில் துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானமெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். இதனால் ஏற்படும் கூர்மையான ஒளி தான் ஒளி முழக்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிரொலி, எதிர்முழக்கம், மருத்துவ கருவிகள் பயன்பாடு என்னென்ன? எதிரொலித்தல் விதிகள். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம், அதாவது ஆங்கிள் I = ஆங்கிள் R. படுகதிர், செங்குத்துக்கோடு, எதிரொலிப்பு கதிர் ஒரே தளத்தில் அமையும். இதில் பயன்கள் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், ஸ்டெதஸ்காப் போன்ற இதில் இந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். எதிரொலி வரம்புகள். மூளையில் ஒளி உணர்வு. ஒரு சவுண்டு கேட்டால் நம்ம 10ல் 1 வினாடி அந்த மூளையில் அந்த ஒளி உணர்வு நீடித்திருக்கும். தெளிவான எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தபட்சம் 0.1 வினாடி இருக்க வேண்டும். எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விதான். தெளிவான எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தபட்சம் 0.1 வினாடி இருக்கணும். எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். எதிர் முழக்கம். பன்முக எதிரொலிப்பால் ஒளியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை எதிர்முழக்கம் எனப்படும். குறைக்க அமுக்கப்பட்ட நார், அட்டை, திரைச்சீலைகள், பிளாஸ்டர் போன்றவை இதில் பயன்பாட்டில் இருக்கு. அடுத்தது மருத்துவ தொழில்நுட்பங்கள். எதிரொலி ஆழ வரைவு, எக்கோகிராம், உறுப்புகளை ஆராய பயன்படுகிறது. சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இதில் 2D = V × T. இது நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அதனுடைய ஆழத்தை கண்டறிய சோனார் பயன்படுகிறது. எதிரொலி நெடுக்கம், அதாவது எக்கோ ரேஞ்சிங், பொருட்களின் தொலைவை கண்டறிய எதிரொலி நெடுக்கம் பயன்படுகிறது. ECG, மின் ஒளி இதய வரைபடத்திற்கு இந்த ECG பயன்படுகிறது. இதெல்லாம் அந்த எதிரொலி சார்ந்த மருத்துவ கருவிகளின் பயன்பாடுகள். செவி உடற்கூறியல். இதில் நம்ம இப்போ பார்த்தது தான் வெளிச்சவல் மடல் இருக்கும், அதிலிருந்து செவிக்குழாய்க்கு போகும், அடுத்தது செவிப்பறைக்கு போகும். நடுச்செவியில் 3 எலும்புகள் இருக்கும். சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவடி எலும்பு. உட்செவியில் காக்லியா, இதுதான் மின் சைகைகளாக மாற்றுகிறது. அந்த காக்லியா மூலம் மூளைக்கு சென்றடைகிறது. இது செவி அதாவது காது எப்படி வேலை செய்யுது? வெளிச்செவி மடல், செவிக்குழாய், செவிப்பறை, நடுச்செவியில் 3 எலும்புகள், சுத்தி, பட்டை, அங்கவடி. அந்த உட்செவியில் காக்லியா மின் சைகைகளாக மாற்றுகிறது. அந்த மின் சைகைகள் மூளையை அடைகின்றன. நெட்டலை மற்றும் ஒளியின் திசைவேக காரணிகள். ஒளியை பற்றி அறியும் இயற்பியல் பிரிவு தான் ஒளியியல் ஆகும். நிலவில் வளிமண்டலம் இல்லாததால் ஒளியை கேட்க முடியாது.
நெட்டலை பகுதிகளாக இறுக்கங்கள் தளர்ச்சிகள்னு பார்த்தா அதிகம் அழுத்தம் உள்ள பகுதி இறுக்கங்கள், குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி தளர்ச்சிகள் என அழைக்கப்படுகிறது. ஆற்றலை கடத்த துகள்கள் அதிர்வடையும் வேகம்தான் துகள் திசை வேகமாகும். அலை திசை வேகம், அலை பரவும் திசை வேகம் தான் அலை திசை வேகம். இது நம்ம பார்த்தோம் v = λ/t அல்லது v = n × லாம்டா. இதான் அலை திசை வேகமாகும். திசைவேக பாதிப்புகள் என்ன இருக்கும்? அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசை வேகமும் அதிகரிக்கும். ஒவ்வொரு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பிற்கு 0.61 மீட்டர்/s-1 அந்த ஒளி அதிகரிக்கும். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகமும் அதிகரிக்கும். அதனால தான் மழைக்காலத்தில் தெளிவான ஒளி கேட்கும். இதெல்லாம் திசைவேக பாதிப்புகள். அடர்த்தி அதிகரித்தா ஒளியின் வேகம் குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசை வேகம் அதிகரிக்கும், ஒளியோட அளவும் அதிகரிக்கும். ஒவ்வொரு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பிருக்கும் போது 0.6 மீட்டர்/s-1 ஒளி அதிகரிக்கும். ஈரப்பதம் அதிகரிக்கிறப்ப ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கும். அப்போ தான் நம்ம அதனால தான் மழைக்காலத்தில் தெளிவான ஒளியை நாம் கேட்க முடிகிறது. வளைந்த பரப்புகள் மற்றும் டாப்ளர் விளைவு. பரப்புகளின் எதிரொலிப்பு. அடர்குறை ஊடகம். வேகம் அதிகரிக்கும். காற்றுடன் நீரை ஒப்பிடுகையில் நீர் அடர்குறை ஊடகமாகும். அடர் மிகு ஊடகம். அதில் வேகம் குறையும். நீருடன் காற்றை ஒப்பிடுகையில் காற்று அடர் மிகு ஊடகமாகும். குழிவான பகுதிகள். ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்கும் பகுதி குழிவான பகுதிகள். பரவளைய வடிவில் அமைக்கப்பட்ட கூடம். இது லண்டன் புனித பால் கேத்தீட்ரல் ஆலயம். இது மெதுவாக பேசும் கூடம். அந்த கேத்தீட்ரல் ஆலயம் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது பரப்புகளில் எதிரொலிப்பு. அடர்குறை ஊடகத்துக்கு நீர் அடர்குறையாக இருக்கும். இதில் வேகம் அதிகரிச்சிருக்கும். அடர்மிகும் ஊடகத்தில் வேகம் குறையும். நீருடன் காற்றை ஒப்பிடுகையில் காற்று அடர்மிகு ஊடகமாகும். குழிவான பகுதிகள் ஒளியை ஒரே புள்ளியில் குவிக்கும். அதற்கு தான் பரவளைய வடிவில் அமைக்கப்பட்ட கூடம் லண்டன் புனித பால் கேத்தீட்ரல் ஆலயம். இது மெதுவாக பேசும் கூடம் என்று அழைக்கப்படுகிறது. டாப்ளர் விளைவு கண்டுபிடித்தவர் ஆஸ்திரிய இயற்பியலாளர் கிறிஸ்டியன் டாப்ளர். அவர் பெயரால் தான் டாப்ளர் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. கேட்பவர் ஒளி மூலத்திற்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும் போது கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணில் வேறுபாடு தோன்றும் நிகழ்வு தான் டாப்ளர் விளைவாகும். கேட்பவர் ஒளி மூலம் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணில் வேறுபாடு தோன்றும் நிகழ்வு டாப்ளர் விளைவாகும். இது நடைபெறாத நிபந்தனைகள். இரண்டும் ஓய்வில் இருந்தால், சம இடைவெளியில் நகர்ந்தால், செங்குத்தாக நகர்ந்தால், வட்டப்பாதை மையத்தில் ஒளி மூலம் அமைந்தால், இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த டாப்ளர் விளைவுங்கிறது நடைபெறாது. டாப்ளர் விளைவோட பயன்கள் பார்த்திங்கன்னா வாகன வேகம் அளவிடுதல், துணைக்கோள் தொலைவு, ரேடார், சோனார் போன்றவற்றில் இந்த டாப்ளர் விளைவு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 8th 9th 10th முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் 360 டிகிரியில் பார்த்தோம். இப்போ புக் பேக் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு 50 கேள்விகளை பார்த்துடலாம். ஒளி அலைகள் எதில் வேகமாக பரவுகின்றன? இப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் உலோகங்களில் வேகமாக பரவுகின்றன. அதிர்வுகளின் பண்புகள் எவை? அதிர்வெண் மற்றும் கால அளவு தான் அதனுடைய பண்புகளாகும். ஒளி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? ஒளி அலைகளின் வீச்சு உரப்பை தீர்மானிக்கிறது. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? சித்தாருங்கிறது ஒரு கம்பி கருவி. பொருந்தாத ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா வயலின் தான் பொருந்தாதது. ஹார்மோனியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம் எல்லாம் காற்று கருவிகள். இரைச்சலை ஏற்படுத்துவது. ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் தான் இரைச்சலை ஏற்படுத்துகிறது. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது எது உண்மை? உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். இதில் கோடிட்ட இடங்களில் ஒளி அதிர்வுகளால் எதனால் உருவாக்கப்படுகிறதுனா ஒளி அதிர்வுகளால் உருவாக்கப்படுகிறது. தனி ஊசலின் அதிர்வலைகள் குறுக்கலை என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒளி இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. உயர் அதிர்வெண் கொண்ட ஒளிகள் மீயொலி என அழைக்கப்படுகிறது.
ஒளியின் சுருதி அதிர்வுகளின் எண்ணிக்கையை சார்ந்தது. கம்பியின் தடிமன் அதிகரித்தால் என்னவா இருக்கும்? சுருதி குறைவாக இருக்கும். அடுத்த ஒன்று பொறுத்துக அப்படியே டைரக்டா. மீயொலி அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள ஒளியைத்தான் நம்ம மீயொலின்னு சொல்லுவோம். காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆகும். இன்ஃப்ரோசோனிக்ஸ் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழுள்ள ஒளி தான் இன்ஃப்ரோசோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி பரவ கண்டிப்பாக ஒரு ஊடகம் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th ஜால்ரா இசைக்கும் போது எது அதிர்வடையும்? உலோக தகடு தான் அதிர்வடையும். காற்றில் எப்போது ஒளி பயணிக்கும்? அதிர்வுகள் நகரும் போது தான் காற்றில் ஒளி பயணிக்கும். உணர்குறிப்புகள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? உணர்குறிப்புகள் வெற்றிடத்தின் வழியே புகுந்து செல்ல முடியும். அதிர்வுகளின் பெரும வேகத்தில் எதில் பயணிக்கும் போது ஏற்படும்? பெரும வேகம் எதுலன்னா கண்ணாடி திடப்பொருளில் அதிர்வுகளின் பெரும வேகம் அதிகமாக ஏற்படும். எதில் ஒளி வேகமாக பயணிக்கும்? ஒளி பார்த்தீங்கன்னா திடப்பொருளில் தான் வேகமாக பயணிக்கும். அடுத்தது இதில் கோடிட்டிடம். ஒளி என்பது எந்திரவியல் நெட்டலையாகும். ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளுக்கு பெயர் தான் அதிர்வெண். திடப்பொருளின் ஒளியின் திசைவேகம் திரவத்தை விட அதிகம். நம்ம பார்த்தோம் திட, திரவ, அப்புறம்தான் என்ன வரும்? வாயுக்கு வரும். அதிர்வுறும் பொருட்கள் ஒளியை உருவாக்கும். ஒளிச்செறிவானது வீச்சின் 2 மடங்கு நேர்தகவில் உள்ளது. 2 மடங்கிற்கு நேர்தகவில் உள்ளது. வீச்சோட 2 மடங்கிற்கு நேர்தகவில் உள்ளது தான் ஒளிச்செறிவு. உடலின் ஒளிகளை உணர மருத்துவ கருவி ஸ்டெதஸ்கோப். தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர் முழக்கம் என்று பெயர். பொறுத்துக இசைக்கலவை ஒளியின் உற்பத்தி. ஒளி நெட்டலைகளாக பரவுகின்றன. அழுத்தங்கள் காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி தான் அழுத்தங்கள். வீச்சு சமநிலையிலிருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி வீச்சு. மீயொலி 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி மீயொலி ஆகும். 10th புக் பேக்ல ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசை வேகம். அழுத்த மாற்றத்தால் அந்த ஒளியின் வேகம் மாறாது. அப்போவும் எப்படி இருக்கும்? 330 மீட்டர் செகண்ட் பவர் -1 தான் இருக்கும். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளி 20 ஹெர்ட்ஸ் முதல், அதாவது 20,000, இது 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு பேர் தான் என்ன ஈக்குவல் டு 20,000 ஹெர்ட்ஸ் ஆகும். கோடிட்டிடம் மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் இயங்குவது அதிர்வுகள். தெற்கிலிருந்து வடக்காக பரவினால் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது. சரியா தவறா? வெற்றிடத்தில் ஒளி பரவும் தவறு. நில அதிர்வு அலைகள் குற்றொளி சரி. குற்றொளி நம்ம சரினா பார்த்தோம், இது தவறுன்னு தான் நினைக்கிறேன். திசை வேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல, தவறு. திரவங்களை விட வாயுக்களில் அதோட வேகம் அதிகம். திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் என்பது தவறு. திரவங்களை விட வாயுக்களில் கம்மியாக தான் இருக்கும். பொறுத்துக்க பாருங்க. குற்றொளி அப்படின்னா 10 ஹெர்ட்ஸில் வரும். எதிரொலி அல்ட்ரோசோனோகிராஃபி. மீயொலி 22,000 ஹெர்ட்ஸ், அதாவது 22 கிலோ ஹெர்ட்ஸ். அழுத்தம் மிகுந்த பகுதி இறுக்கங்கள் என அழைக்கப்படுகிறது. இது பொறுத்துக்க அப்படின்னு நம்ம டைரெக்டாக பார்த்தோம். இப்போ இந்த டாப் 50 கொஸ்டின் 8th 9th 10th கலந்து பார்த்துடலாம். நிலவில் வளிமண்டலம் உள்ளது, எனவே நிலவில் ஒளியை கேட்க முடியும். கண்டிப்பாக கூற்று காரணம் இரண்டுமே தவறு. நிலவில் வளிமண்டலம் கிடையாது, அந்த நிலவில் ஒளியை கேட்க முடியாது. ஒரு ஊடகத்தில் ஒளியை பரவும் திசையில் துகள்கள் அதிர்வுற்றால் அதனை என்னவென அழைக்கலாம்? அதனைத்தான் என்னன்னு சொல்லலாம், நெட்டலைகள். ஒரு ஊடகத்தில் ஒளியை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அது நெட்டலை என அழைக்கப்படுகிறது. ஊடகத்தின் வழியே பரவும் நெட்டலைகளின் இறுக்கங்கள் என்பது எதன் உள்ள பகுதி மற்றும் தளர்ச்சிகள் என்பது எதன் உள்ள பகுதியாகும். இதில் பார்த்தீங்கன்னா நெட்டலைகளின் இறுக்கங்கள் என்பது அதிக அழுத்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தளர்ச்சிகள் என்பது குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் குற்றொளி அலைகள் என்பது சரி. கொசு, நாய், வவ்வால் மற்றும் டால்பின் போன்ற உயிரினங்களால் கேட்கக்கூடிய அலைகள் குற்றொளி அலைகள் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே. ஒளி அலைகள் எந்த திசை வேகத்தில் பரவும்? ஒளி அலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1 என்ற அளவில் பரவும். ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம், அதுதான் என்னென்னு அழைக்கப்படுகிறது? துகள் திசைவேகம் என அழைக்கப்படுகிறது. கூற்று, வாயுக்களுக்கு மீட்சி பண்பு குறைவு, காரணம் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். இதில் கூற்று மற்றும் காரணம் சரியான ஒன்று. வாயுக்களில் அந்த ஒளியின் திசைவேகம் குறைவாகத்தான் இருக்கும். மழைக்காலங்களில் தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒளியை தெளிவாக கேட்க காரணமான விளைவு என்ன? அப்போ ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவா நம்ம மழைக்காலத்தில் ஒளியை நல்லா ஈஸியாக கேட்க முடியும். கூற்று, அடர்குறை ஊடகத்தில் துகள்கள் மிக எளிதாக இயங்குகின்றன, காரணம் விளிம்பு பகுதியின் தளர்ச்சிகள் தோன்றுகின்றன. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. கூற்று, பெரும்பாலான பேசும் கூடங்களின் மேற்பகுதி பரவளையத்தின் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும், காரணம் பரவளையத்தில் பிரதிபலிக்கும் ஒளியானது சுவரில் எங்கு மோதினாலும் பரவளையத்தில் ஒரு குவிய புள்ளியிலிருந்து மற்றொரு குவிய புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இது பார்த்தோம். அந்த கேத்தட்ரல் ஆலயம் ஏ, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்தட்ரல் ஆலயமாகும். மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் எத்தனை வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும்? பார்த்தோம், 0.1 வினாடிக்கு நிலைத்திருக்கும். எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் என்ன கருவியாக பயன்படுகிறது? அதுதான் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியாக பயன்படுகிறது. அரங்கங்களிலும் இசையரங்கங்களிலும் ஒளியின் தரத்தை அதிகரிக்க பயன்படுவது என்ன? அது ஒளி எதிரொலிப்பு அட்டை பயன்படுத்தப்படுகிறது. ஒளி அலைகளின் திசைவேகத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. பார்த்தோம், அதாவது வெலாசிட்டி எப்படி இருக்கும்? திட, திரவ, வாயு என்ற நிலையில்தான் இருக்கும். ஒரு பொருள் உட்படுத்தப்பட்டால் ஒளி ஏற்படுகிறது. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் தான் ஒளி ஏற்படுகிறது. அதிர்வுகள் எந்த பொருளின் வழியோ கடத்தப்படுகிறது, அதுவே என்னவென அழைக்கப்படுகிறதுனா ஊடகம் என அழைக்கப்படுகிறது. கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானவை என்று கண்டறிக. இதுல பார்த்தோம்னே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒளி வெற்றிடத்தில் பரவாது, பரவ முடியும் என்பது தவறான ஒன்று. 1877ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவார். தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம், அதுதான் அலைநீளம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை, அந்த அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் அதிர்வெண்ணு பார்த்தோம். ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 மீட்டர் அலைநீளம் கொண்டது. ஒளியின் வேகம் என்ன? இதுக்கு தான் அந்த லாம்டா போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகம் 600 மீட்டர் செகண்ட் பவர் 500 மீட்டர் செகண்ட் பவர் -1 இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, காற்றில் ஒளியின் வேகம் 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளவு? 331 மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு பார்த்தோம். ஒளி அலைகளை என்ன அலைகளாக மாற்றி விண்வெளி வீரர்கள் தொடர்பு கொள்கின்றனர்? ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி விண்வெளி வீரர்கள் தொடர்பு கொள்கின்றனர். நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளும் அறிவியலின் கிளை எது? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செஸ்மாலஜி என அழைக்கப்படுகிறது. சைஸ்மாலஜி. ஒளியின் உரத்தலின் அலகு என்ன? ஒளியோட உரத்தலின் அலகு தான் பார்த்தோம், டெசிபல், டிபி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தட்டையான ஒளி மற்றும் மென்மையான ஒளியை வேறுபடுத்தி அறிய உதவுவது, அந்த உதவுவதுதான் சுருதியாகும். ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட இரண்டு ஒளிகளை வேறுபடுத்தி அறிய உதவுவது, அது குவாலிட்டி, தரம்ங்கிறத பார்த்தோம். 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையான அதிர்வெண் கொண்ட ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த ஒளி தான் பார்த்தீங்கன்னா சோனிக் ஒளி அல்லது கேட் ஒளி. இது ரெண்டுமே ஒன்று தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது குற்றொளி, இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் ஒளி என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. சோனார் அமைப்பில் கடலின் ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படுவது மீயொலி ஆகும். 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண்ணுடைய ஒலிகளை கேட்கும் உயிரினம் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வவ்வால் என்பது சரியான விடை.
கீழ்கண்டவற்றில் காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? காற்று கருவியை இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம், புல்லாங்குழல். கீழ்கண்டவற்றில் மிக பழமையான இசைக்கருவி எது? இதில் தாளவாத்தியம் என்பது தான் பழமையான இசைக்கருவி. மனித காதுகளின் வெளிப்புறம் மற்றும் புலப்படும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த புலப்படும் பகுதி தான் பின்னா என்று அழைக்கப்படுகிறது. ஒலி மாசுபாட்டின் முக்கிய ஆதாரமாக உள்ளது எது? முக்கிய ஆதாரமே தொழிற்சாலைகளாகும். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஒலியானது ஒருவித ஆற்றல். அனைத்து ஒலிகளும் பொருட்கள் அதிர்வடைவதால் உண்டாகிறது. இதில் கூற்று காரணம், அதாவது கூற்று இரண்டுமே ஒன்று, இரண்டுமே சரியான ஒன்று. வீச்சு பார்த்தோம், எந்த எழுத்தால் அளக்கப்படுகிறதுனா ஏ என்ற எழுத்தால் அளக்கப்படுகிறது. ஒரு ஒலியலையை முழுமையாக வரையறுக்க கீழ்கண்டவற்றுள் எது தேவை? இதில் வீச்சு வேணும், அதிர்வெண் வேணும், அலைவு காலம் வேணும், அலைநீள வேணும். இவை அனைத்தும் என்பது சரியான விடை. மனிதனின் செவிகள் எந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை மட்டும் கேட்க முடியும்? 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸுங்கிறத பார்த்தோம். யாருடைய நினைவாக ஒலியின் செறிவானது டெசிபல் என்றால் அலகால் அளக்கப்படுகிறது? அவர் கிரகாம் பெல் என்பதுதான் டெசிபல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. பொறுத்துக, அப்படி பாருங்க. ராக்கெட் ஏவுதல் எவ்வளவு பெறும்? 180 டெசிபிளாக இருக்கும். அடுத்த ஒன்று உரையாடல். உரையாடல் 60 டெசிபிளாக இருக்கும். கொதிகலன் தொழிற்சாலை 100 டெசிபல். ஜெட் விமானம் புறப்படும் ஒலி 140 டெசிபல். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஒலியானது காற்றை விட எத்தனை மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும்? அது 5 மடங்கு வேகத்தை விட நீரில் பயணிக்கும். காற்றில் ஒலியின் வேகம் என்ன? 300 மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆகும். எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் எத்தனை மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும்? பார்த்தோம், குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். கீழ்கண்டவைகளில் எது ஒலியை உட்கவரும் தன்மை கொண்டவை? இதில் பார்த்தீங்கன்னா நாரட்டை, திரைச்சீலை, பிளாஸ்டர் இவை எல்லாமே ஒலியை உட்கவரும் தன்மை கொண்டவையாகும். சோனார் என்ற கருவியை கொண்டு நீருக்கு அடியில் உள்ள பொருளின் எந்த தகவலை அறிய முடியும்? தூரத்தை அறியலாம், திசையை அறியலாம், வேகத்தையும் அறிய முடியும். எல்லாமே சரி என்பது சரியான ஒன்று. செவியின் வெளிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செவியோட வெளிப்பகுதி செவி மடல் என்று அழைக்கப்படுகிறது. நடு செவியில் உள்ள எலும்புகளில் 3 எலும்பு பார்த்தோம். அல்லாதது எது? இதில் பட்டை, அங்கவடி, சுத்தின் இருக்கு. காரை என்பது அந்த நடுசெவியில் உள்ள எலும்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா 8th 9th 10th ஒலியியல் சார்ந்த 360 டிகிரி எக்ஸ்பிளனேஷன் வித் ஒரு 50 MCQA பார்த்தோம். கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.